அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1142. தலைப்பு ஏழைகள் தொடர் 4. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை வழங்கி உண்ணக்கூடிய உணவு, பருகக்கூடிய நீர், உடுக்கக்கூடிய உடை, இருக்கக்கூடிய இடம், இவைகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் தவணை வரையிலும் இந்த உலக பொருள்களை, சுகங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். இது எதற்காக என்றால், ஒரு சோதனை களமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நன்மைகளால் அழகிய முறையில் நடப்பவர்கள் யார், பாவங்களை செய்பவர்கள் யார் என்பதை சோதித்து அறிவதற்காக அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை வழங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பிரபஞ்சத்தை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான். மறுமையிலே தான் அவர்களுக்குரிய கூலி முழுமையாக கொடுக்கப்படும். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மேலும் அவன் யாவரை மிகைத்தவன், மிக்க மன்னிப்பவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் மிம்பரின் மீது எழுந்து நின்று சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்போது, மக்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களுக்காக வெளிப்படுத்தும் உலகின் கவர்ச்சி பொருள்களான கனிமப் பொருள்கள், ஆடை அணிகலன்கள், பயிர் வகைகளை, இன்னும் பொன் வெள்ளி, இது போன்றவைகளை உங்கள் விஷயத்தில் நான் அதிகம் பயப்படுகிறேன் என்று கூறினார்கள். அப்போது ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, செல்வம் எனும் நன்மை தீமையை உருவாக்குமா என்று கேட்டார். அதற்கு பதிலளிக்காமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள். பிறகு அந்த மனிதரிடம், என்ன கேட்டீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதரே, நன்மை தீமையை உருவாக்குமா என்று கேட்டேன் என்றார். ஏனென்றால் பொருளாதாரம் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நன்மை, கனிம வளங்கள் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நன்மை, வாழ்வாதாரமான உணவுப் பொருட்கள் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நன்மை, இந்த நன்மை தீமையை கொண்டு வருமா என்று அவர் கேட்டார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்மையால் நன்மையே விளையும். ஆனால் இந்த கவர்ச்சியானது ஒரு நன்மையா? வசந்த காலத்தில் விளைகின்ற பயிர்கள் ஒவ்வொன்றும் கால்நடைகளை வயிறு புடைக்க தின்ன வைத்து கொன்று விடுகின்றன, அல்லது கொள்ளும் அளவிற்கு சென்று விடுகின்றன. அப்போதுதான் துளிர்விட்ட பசும் புற்களை தின்னும் கால்நடைகளை தவிர அது மடிவதில்லை. ஏனெனில் அது பசும் புல்லை தின்று வயிறு நிரம்பிவிடும் போது அசை போடுவதற்காக சூரியனை நோக்கி படுத்துக் கொள்கிறது. இதனால் நன்கு சீரணமாகி குழைவு நிலையில் சாணமிடுகின்றது அல்லது சிறுநீரை வெளியேற்றுகிறது. பின்னர் வயிறு காலியானவுடன் மீண்டும் மேய்ந்து விட்டு வந்து அசை போடுகின்றது. பிறகு வயிறு காலியானவுடன் மறுபடியும் சென்று மேய்கிறது. அவ்வாறுதான் யார் ஒரு செல்வத்தை உரிய முறையில் எடுத்துக்கொள்கிறாரோ, அவருக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்கிறாரோ, அவருக்கு அதில் அருள் வளம் பரக்கத் செய்யப்படும். யார் ஒரு செல்வத்தை முறையற்ற வழிகளில் எடுத்துக்கொள்கிறாரோ, அவர் உண்டும் வயிறு நிரம்பாதவரை போன்றவர் ஆவார் என்று கூறினார். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 1899வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, உலக வளங்கள் அதுவே சில பேர்களை பேராசை கொள்ள வைத்து அந்த நன்மை தீமையை கொண்டு வந்து அவர்களை பெருநஷ்டத்திற்கு ஆளாக்கி விடுகிறது. இம்மை மறுமை வெற்றிகளை இழக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார். அல்லாஹ் வழங்கிய இந்த நன்மைகளை முறையாக பயன்படுத்துபவர்கள் அல்லாஹுடைய அருள்வளம் கிடைக்கப்பட்டவர்களாக, பரக்கச் செய்யப்பட்டவர்களாக ஆகிறார்கள்.
அதிகமான முறையில் இதில் ஆசையை கொண்டு அதிலே லயித்து போகக்கூடியவர்கள், ஈடுபடக்கூடியவர்களுக்கு உண்டும் வயிறு நிரம்பாதவரை போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். ஆகவே எந்த ஒரு நியமத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருந்தாலும் அதை முறையாக அளவோடு அல்லாஹுக்கு உகந்த வகையிலே நாம் அதை பயன்படுத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நமக்கு ஈடேற்றத்தை தருவான். இன்னும் அல்லாஹ் ஏழைகளையும் பணக்காரர்களையும் படைத்திருப்பதை தன திருமறை குர்ஆன் நெடுகிலும் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தன் அடியார்களின்பால் அன்பு மிக்கவனாக இருக்கின்றான். தான் நாடியவர்களுக்கு வேண்டிய உணவளிக்கின்றான். அவனே வலிமை மிக்கவன், யாவரையும் மிகைத்தவன். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், வானங்கள் பூமியுடைய சாவிகள் அவனிடமே இருக்கின்றன. தான் நாடியவர்களுக்கு அவனே உணவு வசதிகளை பெருகும்படி செய்கின்றான். தான் நாடியவர்களுக்கு அவனை அளவுபடுத்தி சுருக்கியும் விடுகிறான். நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். 42வது அத்தியாயத்தின் 12வது வசனம். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், அவலம் யஅலமு அன்னல்லாஹ யப்சுது ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமின் யுமினூன். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு உணவை விசாலமாக்குகிறான், தான் நாடியவர்களுக்கு சுருக்கியும் விடுகிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? நம்பிக்கை கொள்ளும் சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் திடமான அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று 39வது அத்தியாயத்தின் 52வது வசனத்திலே அல்லாஹ் கூறுவதோடு, இன்னும் அல்லாஹ் பல இடங்களில் ஏழைகள் பற்றியும் பணக்காரர்கள் பற்றியும் விவரிக்கின்றான். அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.